இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 2009 ஜாக்கப்பான் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா படமான மிஸ்டர் நோபடிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு படத்தில் நான் லீனியர் ஸ்டோரினேஷனை கொண்டு வந்தாலே அந்த படம் நம்மளுக்கு புரியாது. இதே அந்த படத்துக்குள்ளே மல்டிவர்ஸ், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், கிரியாஸ் தியரின்னு சொல்லிட்டு நிறைய தியரியை கொண்டு வந்தோம்னா சத்தியமாக அந்த படம் புரியாது. அப்படிப்பட்ட ரொம்பவும் கன்ஃபியூசிங்கான எடிட்டிங்கை கொண்ட ஒரு படம் தான் இந்த மிஸ்டர் நோபடி. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் ப்ளோ ஆகும். நம்ம பார்க்குற படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு எண்டிங் இருக்கும், அதிகபட்சம் போனால் 2 எண்டிங் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட 10 ஸ்டோரி இருக்கும். அந்த 10 ஸ்டோரிக்கும் 10 எண்டிங் இருக்கும். அந்த ஸ்டோரி என்ன, அதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைக்குள்ளே டேரக்டாக போகிறதுக்குள்ள முன்னாடி இந்த படத்தை சொல்லிக்கிற பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற சின்ன சின்ன டெசிஷன் தான் நம்மளோட ஃபியூச்சரையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணும். உதாரணத்துக்கு நம்ம காலேஜ் முடிஞ்சு நம்ம சூஸ் பண்ணுற ஃபீல்டு பொறுத்து தான் நம்மளோட எதிர்காலமே இருக்கும். இதே நம்ம இன்ஜினியரிங் எடுத்தால் நம்மளோட வாழ்க்கை வேறு மாதிரி போகும். இது நம்ம டாக்டருக்கு படித்தோம்னா நம்மளோட வாழ்க்கை வேறு மாதிரி போகும். இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இந்த ஒரு கான்செப்டை நம்ம ஒரு மூவியோட ரிலீட் பண்ணி பார்த்தோம்னா இன்னுமே உங்களுக்கு நல்லாவே புரியும். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்தில் ஸ்டார்லார்ட் தேனோஸ் அடித்தனால தான் தேனோஸ் 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனை கலெக்ட் பண்ணான். அதுக்கப்புறம் ஸ்னாப்பை போட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்னு ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் அயன்மேன் டெத் ஆனாரு. இதே அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்டார்லார்ட் அந்த டிசிஷன் எடுக்காமல் இருந்திருந்தாருன்னா தேனோஸை அன்னைக்கு அழிச்சிருப்பாங்க. எண்ட் கேம்னு ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டும் நடந்திருக்காது. அயன்மேனும் மறந்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன் தான் நம்மளோட ஃபியூச்சரே மாற்றும். அந்த ஃபியூச்சர் நம்மளோடது மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்து இருக்கிற மற்றவங்க எல்லாரோட ஃபியூச்சருமே மாற்றும். இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இது அப்படியே அந்த படத்தில் ஃபுல்லாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இதோட கான்செப்டை அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டோட மீனிங் என்னன்னா, ஏதோ ஒரு மூலையில் பட்டாம்பூச்சி தன்னோட சிறகாசிக்கிறது கூட இன்னொரு மூலையில் ஒரு மிகப்பெரிய புயலை உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். இதுதான் இதுக்கான அர்த்தம். சரி, இப்போ வாங்க மிஸ்டர் நோபடிங்கிற இந்த படத்துடைய கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்துடைய கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையில் இருக்கிற முக்கியமான 4 கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்துருவோம். மிஸ்டர் நீமோ நோபடி, இவர் தான் இந்த படத்தில் இருக்கிற மெயின் கேரக்டர். இவரை தான் நம்ம எல்லா ஸ்டோரியிலுமே பார்க்க போகிறோம். இவருக்கு மொத்தம் 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட பேர் ஆனா, ஜேன், எலிஸ். இவங்க 3 பேர் தான் இந்த படத்தில் அடுத்து இருக்கிற முக்கியமான ரோல்ஸ். சரி, இப்போ வாங்க மிஸ்டர் நோபடி கதைக்குள்ளே போகலாம். 2092 இப்போ இருக்க மாதிரி மனுஷங்க இருக்க மாட்டாங்க. ரொம்பவுமே அட்வான்ஸான டெக்னாலஜியோட அப்போ இருக்கிற மனுஷங்க இருப்பாங்க. தங்களோட உயிரணுக்களை கூட அவங்க நினச்சா புதுப்பிக்க முடியும். இதனால் அவங்களுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. அவங்கள சாக நினச்சா மட்டும்தான் சாக முடியும். அவங்களுக்கு இயற்கை மரணம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த ஒரு சமயத்தில் அந்த ஊரில் இயற்கை மரணம் அடைய ஒருத்தர் இருக்கார். அவருடைய வயசு 118. இவரோட பேர் தான் மிஸ்டர் நீமோ நோபடி. இவர் மட்டும் மறந்துட்டார்னா இவர் அந்த உலகத்தில் கடைசி இயற்கை அழிவு சாக போகிறவர். இதுக்கப்புறம் யாருமே இந்த ஒரு சாதனையை முறியடிக்க முடியாது. அதனால இவரோட பேர் அந்த ஊரில் ரொம்பவும் பேசப்படுது. இப்போ இவர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு நபர் அந்த இடத்துக்கு வராரு. இந்த நபர்கிட்ட தன்னோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை கதையாக சொல்கிறாரு. அதுதான் இந்த ஃபுல் ஸ்டோரியுமே. இப்போ அவர் சொல்கிற கதைகளை நம்ம கேட்போம். 1975 நீமோ பிறக்கிறாரு. நீமோ தன்னோட அம்மா அப்பாவோட சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ தான் நீமோட மாம் ஹென்ரிங்கிற ஒருத்தரோட அஃபேரில் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நீமோக்கும் தெரியுது, அவங்களோட அப்பாவுக்கும் புரியுது. இதனால அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வருது. அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்குறாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் நீமோ ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கான். இப்போ டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நீமா தன்னோட அம்மா கிட்ட போகணுமா இல்லை தன்னோட அப்பா கிட்ட போகணுமான்னு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேருமே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்க. இப்போ நீமோ ஒரு டிசிஷன் இருக்கணும். இப்போ நீமோ ஒரு டெசிஷன் எடுக்கிறான். தன்னோட அம்மா கூட சேர்ந்து போயிடலான்னு தன்னோட அம்மா கூட சேர்ந்து போகிறான். தன்னுடைய அம்மா போகிற அந்த ஊர்லேயே சேர்ந்து அவங்க அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் ஸ்கூலில் ஆனாங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்பவுமே பிடிக்குது. அந்த பொண்ணோட சேர்ந்து ஒரு நாள் பீச்சில் இருக்கான். அந்த பீச்சில் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. இவனை குளிக்கிறதுக்காக அவன் இன்வைட் பண்ணுறான். ஆனால் இவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸை இடியட்னு சொல்லி திட்டிடுறான். இதனால் ஆனாவுக்கு அவனை பிடிக்காமலே போயிடுது. இதுக்கப்புறம் நீமோ யாருமே இல்லாமல் தனியாகவே வாழ்ந்து தன்னோட வாழ்க்கையை முடிக்கிறான். இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. இதே ஒருவேளை நீமோ அன்னைக்கு அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸை திட்டலைன்னா என்ன நடந்திருக்கும், அது நம்ம இப்போ பார்ப்போம். நீமோ அன்னைக்கு அதே மாதிரி அந்த ஸ்விம்மிங் பூல் உட்காந்துருக்கான். அவனை பழையபடி ஆனா வந்து இன்வைட் பண்ணுறான். இந்த மாதிரி நீ என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறேன்னு கேட்குறப்ப அவன் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது மூலயமா ஆனாவுக்கு அவன் மேலே லவ் வருது. 2 பேருமே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ நீமோ ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக வளர்ந்துட்டு இருக்காரு. அவர்
அவர் ஒரு டிவி ஷோவில் சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு ஆங்கராக இருந்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் ஷோ முடிச்சுட்டு வரும்போது அவருடைய காரில் ஒரு பறவை அடிபடுது. இதனால அவரோட கார் கண்ட்ரோலை இழந்து அங்கே இருக்கிற ஆத்துக்குள்ள விழுந்து நீமோ இறந்து போகிறாரு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இப்போ மறுபடியுமே ஆனாவோட லவ்வான அந்த ஸ்டோரியை காட்டுறாங்க. இந்த ஸ்டோரியில் ஆனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. இந்த ஸ்டோரியிலுமே நீமோவும் ஆனாவும் லவ் தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஸ்டோரியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், ஆனா இவளோட தங்கச்சி. அதாவது நீமோட மாம் இன்னொருத்தரோட அஃபேரில் இருப்பாங்க. அந்த நபருடைய பேர் ஹென்றி. அந்த ஹென்ரிக்கு பிறந்த பொண்ணு தான் ஆனா. அப்போ ஆனா நீமோக்கு யார் வேணும்னா ஸ்டெப் சிஸ்டர். அதாவது இவங்க 2 பேருமே அக்கா தங்கச்சி. இந்த ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரியாமலே இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்களும் பல போகுது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் ஆனாவோட அப்பாவான ஹென்ரிக்கு தெரிஞ்ச உடனே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு நியூயார்க்கு காலி பண்ணி போகிறாங்க. இப்படியே நாட்கள் பல போகுது. நீமோ தனியாகவே தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் கிளீனராக வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படி வேலை பார்க்கும்போது தான் ஒரு நாள் ஆனாவை பார்க்குறான். ரொம்ப நாட்கள் கழிச்சு இப்போ தான் அவன் ஆனாவை மீட் பண்ணுறான். ஆனா தன்னோட ஃபோன் நம்பரை கொடுத்து ஒரு லைட் ஹவுஸுக்கு வர சொல்லியிருப்பா. இந்த ஃபோன் நம்பரை வச்சு தான் இனிமேல் அவன் ஆனாவை கான்டாக்ட் பண்ணும். ஆனா தன்னை கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். இப்போ வெளியே வரும்போது திடீர்னு மழை பெய்யுது. அவள் எழுதி கொடுத்த நம்பர் எல்லாமே அழிய ஆரம்பிக்குது. இது மூலயமா நீமோவுக்கு ஆனாவோட நம்பர் தெரியாமலே போகுது. அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமே ஆனா தன்னை ஒரு லைட் ஹவுஸ்க்கு வர சொன்னான்னு. அதனால அந்த லைட் ஹவுஸில் போய் வெயிட் பண்ணி பார்க்குறான். அப்படியே வெயிட் பண்ணி இருக்கான். கடைசி வரைக்கும் ஆனா வரல. இப்படியே அவனோட வாழ்க்கையும் முடியுது. இதுலேயே இப்போ நம்ம ஒரு 3 ஸ்டோரியை பார்த்துட்டோம். இதே ஒருவேளை நீமோ அன்னைக்கு அவங்களோட அம்மா கிட்ட போகாமல் அவங்க அப்பா கிட்ட போயிருந்தா என்ன நடந்திருக்கும், அதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நீமோ தன்னுடைய அப்பா கூட வளர்ந்துட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் கை கால் விளங்காமல் போயிடுது. அவரால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது. அதனால எல்லா வேலைகளுமே நீமோ தான் பார்த்துட்டு இருப்பான். அவங்க அப்பாவை குளிக்க வைக்கிறதுலேருந்து ஷேவிங் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலைகளுமே நீமோ தான் பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் நீமோவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நம்ம எப்படியாவது ஸ்பேஸை பற்றி நிறைய படிக்கணும்னு சின்ன வயசில் டைப்ரைட்டிங்கில் ஸ்பேஸை பற்றி நிறைய ஜேர்னல்ஸ் எழுதுறான். மாஸ்னால் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துக்கு போகணுன்னு இவன் ரொம்பவும் ஆசைப்பட்றான். இப்போ தான் இந்த ஒரு சமயத்தில் எலிசான்னு ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்திருக்கும். அது மூலயமா தான் இவனுக்கு எலிசா மேலே காதல் வந்திருக்கும். நீமோவும் தன்னுடைய காதலை எலிசாவுக்கு வெளிப்படுத்தணும்னு எலிசாவை மீட் பண்ண போகிறான். இப்போ தான் தெரியுது எலிசா இன்னொருத்தரோட லவ்வில் இருக்கான். அந்த நபரோட பேர் ஸ்டெஃபனோ. அவர் கூட தான் நான் லவ்வில் இருக்கேன்னு எலிசா அந்த லவ்வை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால நீமோ ரொம்பவுமே டென்ஷன் ஆகிறான். தன்னுடைய வண்டி எடுத்துக்கிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போகிறான். அந்த வேகமாக ஓட்டிகிட்டு போனதில் அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ரொம்பவுமே பலமாக அடிப்படுது. இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா வராங்க. டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போன அவங்க அப்பா அம்மாவும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த ஸ்டோரியில் நீமோவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. ஆனால் அவன் எலிசா கூட சேரல. ஆனால் அவங்க மாமும் டேடும் இப்போ ஒன்றாயிட்டாங்க. இதே ஒருவேளை அன்னைக்கு ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் நீமோ வண்டியில் போகாமல் இருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்போ இதுக்கப்புறம் நீமோ ஜேனுங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறான். இந்த பொண்ணு அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சி போகுது. அந்த பெண் கிட்ட தன்னோட லவ்வையும் சொல்கிறான். அந்த பொண் அவனுக்கு ஓகே சொல்லி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. இப்படியே நாட்கள் போல போகுது. எலிசா தனக்கு கிடைக்கலங்கிற ஒரு ஆதங்கத்திலே அவன் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக மாறிட்டு இருக்கான். ஜேனோட தன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இருந்தாலுமே அவனுக்கு எலிசா கிடைக்கலன்னு ஒரு வருத்தம். இதனால அவனுக்கு ஜேன் மேலே ஒரு உறுப்பு கிரியேட் ஆகுது. இனிமேல் இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் ஒரு ஃபேக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட பேரை டேனியல் ஜோன்ஸ்னு பேராக மாற்றிக்கிறான். டேனியல் ஜோன்ஸ்னு ஆல்ரெடி ஒரு நபர் இருந்தார். அந்த ஒரு ஐடென்டிட்டியில் தான் இப்போ இவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ அவன் தனியாக ஒரு ஹோட்டலில் வாழ்ந்துட்டு இருக்கான். தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே தன்னோட குழந்தைகளுக்கு எழுதி வச்சுட்டான். இப்போ டேனியல் ஜோன்ஸை தேடி ஒரு நபர் அந்த இடத்துக்கு வராரு. நீமோவை பார்த்து இவர் தான் டேனியல் ஜோன்ஸ் நினச்சிக்கிட்டு அந்த நபர் சாகடிச்சிடறாரு. இதுலேயே டேனியல் ஜோன்ஸ் சொல்லப்படுற நீமோ இறந்து போகிறான். அந்த ஒரு மர்ம நபர் இவரை காட்டில் போய் புதைச்சிடறாரு. அதை போலீஸ் கண்டுபிடிச்சி இவரோட உடலை ஜெயின்கிட்டே கொடுத்துறாங்க. இந்த ஒரு இதுலேயுமே நீமோ இறந்து தான் போகிறாரு. ஒருவேளை அன்னைக்கு எலிசா ரிஜெக்ட் பண்ணனால தான் இந்த மாதிரி 2 ஸ்டோரி உருவாச்சு. இதே அன்னைக்கு எலிசா அவங்களோட லவ் அக்செப்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும், அதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நீமோ தன்னோட லவ்வை சொல்கிறதுக்காக எலிசா கிட்ட போகிறான். எலிசா இந்த மாதிரி நான் ஆல்ரெடியே ஒரு நபரை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப நீமோ சொல்கிறான், நீ என்னதான் அவனை லவ் பண்ணு, நானும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க. எலிசாவும் நீமோவுக்கு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்போ இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி ரோட்டில் போயிட்டு இருக்காங்க. அப்போ டிராஃபிக்கில் அவங்க முன்னாடி இருக்கிற ஒரு டேங்கர் எரிச்சு செதறிடுது. இதனால அவங்க ஒய்ஃப் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நீமோ மட்டும்தான் இருக்காரு. நீமோவுக்கும்
பாதி ஃபேஸ் கருகி போயிருக்கு. நீமோட ஒய்ஃபான எலிசாவுக்கு ஒரு ஆசை தான் இருக்கும். அவங்க எப்படியாவது மாஸுக்கு பொண்ணு நினச்சிருப்பாங்க. அதுக்கு பதிலாக நீமோ கிட்ட கேட்டிருப்பாங்க. நீமோ இந்த மாதிரி சயின்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவர். அவர் கூடிய சீக்கிரத்தில் மாஸுக்கும் போகணும்னு ஒரு கனவோடு இருக்காரு. அப்போ நம்ம எலிசா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் இறந்துட்டேன்னா என்னுடைய சாம்பலை மாஸில் கொட்டிருன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி அவங்களோட சாம்பலை மாஸில் கொட்டணும்னு நீமோ இருக்காரு. இப்போ தான் நீமோ ஆனாவை மீட் பண்ணுறாங்க. இந்த டைம்ல ஆனா இன்னொருத்த நபருடைய கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, பீட்டர்லாம். இப்போ பீட்டர் இறந்துருக்காரு. அதனால ஆனா ரொம்ப விடோவாக இருக்காங்க. இப்போ தான் நீமோ ஆனாவை மீட் பண்ணுறாங்க. ஆனா கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்த மாதிரி நீமோக்கு தெரியல. இப்போ நீமோ தன்னுடைய ஒய்ஃபுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாதுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு மாஸுக்கு போகிறான். மாஸில் போய் தன்னோட ஒய்ஃபான சாம்பலையும் அந்த இடத்துல கொட்டிடுறான். கொட்டிட்டு மறுபடியும் உயரத்துக்கு வரும்போது ஒரு எரிக்கல் அவங்க வந்த ஃப்ளைட் ஜெட்டில் மோதிடுது. இதுலேயே நீமோட சேர்ந்து நிறைய சயின்டிஸ்ட் இறந்து போகிறாங்க. இதுலேயுமே நீமோ இறந்து தான் போகிறாரு. ஒருவேளை அன்னைக்கு அந்த டேங்கர்லாம் வெடிக்கலைன்னா என்ன நடந்திருக்கும், அதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நீமோவும் எலிசாவும் கல்யாணம் பண்ணி நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் போல போகுது. நாட்கள் போக போக எலிசாவுக்கு தன்னோட ஓல்டு பாய் ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துருந்தா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. இதனால நீமோ விட்டு பிரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீமோ தனியாகவே தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இந்த நிகழ்வுகள் தான் தன்னோட வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு அந்த 118 வயசு இருக்கிற நீமோ அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த கதைகள் எல்லாத்தையுமே கேட்ட அந்த ரிப்போர்ட்டர் ஒரு நிமிஷம் ஆடி போறாரு. நீங்க இப்ப கிட்டத்தட்ட 9லேருந்து 10 கதைகள் சொன்னீங்க. இதுல எந்த கதை தான் உண்மைன்னு கேட்குறப்ப இதுதான் உண்மை, நீ உண்மை கிடையாது, நானும் உண்மை கிடையாது, இப்ப நம்ம இருக்கிறதுமே உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை சொல்றாரு. அதாவது அந்த பையன் எதுவுமே சேஸ் பண்ணல. நீமோங்கிற அந்த 10 வயசு பையன் தன்னோட அம்மா கிட்ட போகணுமா தன்னோட அப்பா கிட்ட போகணுமான்னு எடுத்த முடிவுல தான் இவ்வளோ ஸ்டோரி வந்துச்சு. இதே அந்த பையன் 2 பேர் கூட போகாம தனியாக பிறந்து நடந்திருக்கும். இப்போதான் அவன் தனியாக இடத்த விட்டு நகர ஆரம்பிக்கிறான். இப்போ அவன் அவங்க அம்மா கிட்டேயும் போகல, அவங்க அப்பா கிட்டேயும் போகல. அப்படி போகும்போது ரொம்ப வருஷங்கள் இப்படியே வாழ ஆரம்பிக்கிறான். அப்போ இவ்வளோ நேரம் 118 வயசு இருக்கிற ஒரு நபர் கதை சொன்னது அதுவுமே உருவாக்குன ஒரு கற்பனை தான். இந்த மாதிரி நம்ம தனியாக வாழ்ந்துட்டோம்னா இப்படி ஒரு உலகம் கிரியேட்டாக இருக்குன்னு அவன் கற்பனை பண்ண ஒரு விஷயம் தான் அந்த 118 வயசு கிழமை. இப்போ நீமோ அவங்களோட அப்பா கூடயே இல்லை, அம்மா கூடயே இல்லை, தனியாகவே தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ மறுபடியுமே அவன் ஆனாங்கிற அந்த பெண்ணை பார்க்குறான். அந்த பெண்ணை பார்த்ததுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தெரில. இப்போ ஒரு நாள் தூங்கிட்டு கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அவனுக்கு 118 வயசாயிருக்கு. தன்னோட வாழ்க்கையில் ஒரு சிறந்த டெசிஷன் எடுத்திருக்கோன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். இப்போ இந்த நபர் தான் அந்த உலகத்தில் சாக போகிற கடைசி நபராக இருக்காரு. அவரோட வார்த்தையிலேருந்து வர கடைசி வார்த்தை என்னவா இருக்குன்னு அங்கே இருக்கிற எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அவன் ஆனான்னு சொல்கிறான். இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தில் என்னதான் சொல்ல வராங்க, ஒரு 10 வயசு பையன் தன்னோட வாழ்க்கையில் ஒரு டெசிஷன் இருக்கணும். தன்னோட அம்மா கிட்ட போகலாமா தன்னோட அப்பா கிட்ட போகலாமான்னு. இந்த டெசிஷனை அவன் ஒரு கற்பனையாக உருவாக்குறான். தன்னோட அம்மா கிட்ட போனால் என்னென்ன மாதிரி நடக்கணும்னு பார்க்குறப்ப அவனுக்கு ஒரு 4 கதை வருது. இதே தன்னோட அப்பா கிட்ட போகும்போது என்னென்ன மாதிரி நடக்கணும்னு பார்க்குறப்ப அதில் ஒரு 4 கதை வருது. இப்போ நம்ம 2 பேர்கிட்டையும் போல நம்ம ஒரு தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா என்ன வரும்னு சொல்லி நினச்சி பார்க்குறான். அதில் ஒரு கதை வருது. இந்த எல்லா கதையுமே சூஸ் பண்ணி அவன் ஒரு டெசிஷன் எடுக்கிறான். அந்த டெசிஷன் தான் தனியாக வாழ்றது. அப்படி தனியாக வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் 118 வயசு கிழவனா இப்போ அந்த இடத்துல இருக்கான். சொல்லப்போனால் இந்த படத்தில் வர எந்த ஒரு விஷயமே உண்மை கிடையாது. ஒரு 10 வயசு பையனுடைய இமேஜினேஷன். இது அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். நீமோ கிட்ட இப்போ $1 இருக்கு. அவன் முன்னாடி 3 ஃபுட் இருக்கு. அந்த $1 வச்சு அவனால் ஒரு ஃபுட்டை தான் வாங்க முடியும். அவன் இந்த 3மே எது பிடிச்சிருக்கு, ஆனால் அவனுக்கு ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணி ஆகணும். அப்போ அவனுக்கு எதை சூஸ் பண்ணணுன்னு தெரியவே இல்லை. அப்போ அவன் அந்த இடத்த விட்டு சூஸ் பண்ணாம அந்த இடத்த விட்டு போறான். அப்ப as long as you don't choose, everything remains possible. நம்மக்கிட்ட நிறைய டெசிஷன் இருக்குது. அந்த டெசிஷனில் நம்ம ஒன்று சூஸ் பண்ணாதான் நம்மளோட வாழ்க்கை மாறும். இதே நம்ம அந்த 3மே வேணான்னு போகிறப்ப நம்ம உருவாக்குற வாழ்க்கை தான் நம்ம அமைன்னு அந்த வார்த்தையில் அவன் சொல்லியிருப்பான். நீமோங்கிற அந்த பையன் தன்னோட வாழ்க்கையில் ஒரு டெசிஷனை எடுக்கிறான். அந்த டெசிஷனை மாற்றி மாற்றி பார்க்குறான். நம்ம ஒருவேளை எலிசாவை லவ் பண்ணால் எந்த மாதிரி நடக்கும், அந்த லவ் ரிஜெக்ட் ஆனால் என்ன நடக்குன்னு ஒரு ஷஃபுல் பண்ணி தன்னோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அதுதான் இந்த ஒரு வாழ்க்கை. இந்த நீமோங்கிற பேர் ஒரு லாட்டின் பேர். இதுக்கு நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம்னா நோபடின்னு வரும். அந்த பையனோட
படத்தோட பேருமே நீமோ நோபடி தான். இந்த படத்தில் எதுவுமே இல்லை, ஒரு பையனோட கான்செப்ட் தான் இந்த படம்னு அந்த டைட்டிலே சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்தில் இருக்கிற கான்செப்ட் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நமக்கே தோணும், இந்த படத்தில் அந்த பையன் நிறைய டெசிஷன் எடுக்கணும், அந்த டெசிஷனை வச்சு தான் அவன் தன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறான். அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தோன்னே இந்த படத்தோட டைரக்டர் மேலே நமக்கு ஒரு டெசிஷன் வரும். இந்த மாதிரி படம் எடுத்த டைரக்டரை நம்ம பாராட்டணுமா இல்லை கல்லை கொண்டு எரிஞ்சே சாகடிக்கணுமான்னு. ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு உங்களோட மைண்டை ப்ளோ பண்ணும். இந்த மாதிரி தான் இந்த படத்தை ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பார்க்க வேண்டிய படம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை நான் டின்னர் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் வர 10 கதையுமே ஷஃபுல் பண்ணி இருக்கும். எந்த ஸ்டோரி எதில் இருக்குன்னு தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன ஸ்டோரி தான் கரெக்டானு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இந்த ஸ்டோரியை வேறு வேறு பர்ஸ்பெக்டிவில் பார்த்தா வேறு வேறு கதைகள் கிடைக்கும். சொல்லப்போனால் இதில் வெறும் 10 ஸ்டோரி தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, இதில் ஏராளமான நிறைய ஸ்டோரி இருக்குது. ஒவ்வொருத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணிக்கணும். அப்படி நான் ரெடி பண்ண ஸ்டோரி தான் இது போக இன்னும் பர்ஸ்பெக்டிவில் நிறைய ஸ்டோரிஸ் இந்த ஒரு மூவிக்கு இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களோட மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் என்னோட பர்ஸ்பெக்டிவில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டோரியில் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வேற ஒரு பர்ஸ்பெக்டிவில் இந்த படத்தை பார்க்கணுன்னா இப்போ ஒரு இமேஜாக கொடுத்துருக்கேன். இந்த ஒரு இமேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். இப்போ அந்த படம் உங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தெரியும். எல்லாமே நம்ம பார்க்குற விதம் தான். அதனாலே இந்த படம் நம்மளோட மைண்டை ப்ளோ பண்ணும். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ்.